ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2க்கான பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2ஏக்கு வந்து அவங்க லிங்க் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ரீச் த ஜோன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1:2 ரேஷியோவில் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இன்கே செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா ரொம்ப வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட், இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து 483 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து குரூப் 2ஏல இப்போதைக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ரேங்க் விடுவாங்க, லிஸ்ட் விடுவாங்க. அதெல்லாம் அடுத்தது. இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் ஆன எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்களும் இது ஒன்றும் முடிவில்லை. இன்னும் வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அடுத்த குரூப் 2ஏக்கே வந்து இப்போதைக்கு ஒரு 1200 300 சொல்லியிருக்காங்க. அது எப்படியும் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லாம் வரப்போ ஒரு 3000 போயிடும். அதுவுமே ஒரு நல்ல வேக்கன்சிஸ் தான். அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வெளியீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ரிசல்ட்டெல்லாம் விட்டதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது குரூப் 2 முதன்மை தேர்வினை இன்றைக்கி டேட்டில் நடந்த எழுதிய 51,981 தேர்வர்களின், அதாவது 355ல் 51 தேர்வர்களின் நேர்முக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பகுதிகள் கீழ்கண்டவாறு வெளியிடப்படுகிறது. அதாவது 55K எழுதுனாங்களா, அதில் வந்து அப்போ 4000 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிருப்பாங்கன்னு அர்த்தம். 51,900, அதாவது ஒரு 52,000ல் 483 தேர்வுகள் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள், அதாவது 2ஏல நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான முடிவுகள் தேர்வாணைய வலைதளத்தில் ஒரு வழி தொடர்பு முறையில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் நேர்முக தேர்வு பதவிகளுக்கான தெரிவு முடிவடைந்த பின்னர் தேர்வர்கள் முதன்மை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள், தரவரிசை உள்ளிட்ட விவரங்கள் வெப்சைட்டில் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவழி தொடர்பு முறையில் அப்படின்னா என்ன வராங்கன்னு தெரியல. இது புதுசாக இருக்குது. இன்ட்ராக்டிவ் மோட்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு சரி நம்ம பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 483 மெம்பர்ஸ்க்கான ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் 2ஏக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நானுமே வந்து இன்டர்வியூவில் வந்து ரீச் த ஜோன் வந்திருக்கேன். நானுமே வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா இன்டர்வியூ கிடைக்குமேன்னு பார்த்தோமே அப்படின்ட்டு. இன்டர்வியூவில் கிடைக்கல. ஒரு அல்லா புண்ணியமாக நான் இன்டர்வியூவில் வந்து கிடச்சிருக்கேன். நான் இன்டர்வியூவில் போகணும். என் நம்பிக்கை நான் வந்து சீக்கிரமாக ஃபஸ்ட்டு 3-4 டேஸ்லேயே கவுன்சிலிங்லேயே கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போதைக்கு கிடைக்காதவங்களும் இது முடிவில்லை. கண்டிப்பாக வந்து இந்த தோல்வியிலேருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுருப்பீங்க. ஸோ விடாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கான நம்ம குரூப் 2ஏக்கான டார்கெட் உங்களுக்கு தான் இருக்கும். குரூப் 4ம் வருது. மேலும் வந்து அடுத்து என்னென்ன ஏதாவது அஃபிஷியலாக இப்போ வந்து இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்குள்ளே ஏதாவது வந்து அந்த குரூப் 2ஏ நான் லிஸ்ட்டுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது விட்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஷேர் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை வெற்றி பெற்ற அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள்.